வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு another ரியாக்ஷன் வித் மை மதர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, அம்மா சொல்லுவாங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம டிஎஸ்டி பொங்கல் கொண்டாட்டம் ஃபுல் வீடியோ சாங். ஸோ இது வந்து என்னோட நண்பர், எங்கள் டீம் எல்லாமே உருவாக்கின சாங் தான் இது. ஸோ லாட் ஆஃப் எஃபர்ட், லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இன் திஸ் வீடியோ. ஸோ இது எதுவுமே வந்து நானும் ஒன்று ஃபுல் வீடியோ எதுவுமே பார்க்க கிடையாது, இப்போ வரைக்குமே அம்மா இது பார்த்த கிடையாது. ஷீனோ நான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோ மட்டும் தான் தெரியும், தவிர அதை தாண்டி வேறு எதுவுமே தெரியாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆனஸ்டான ரியாக்ஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வித் வச்சு டைம் வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். பழையன கழிந்தாச்சு வாழ்வில் வஞ்சனை போராமை கழிந்திட அன்பு கண்ணை மகிழ்ச்சி என புதிய புகுந்திடுவோம் கொண்டாடி திக்கும் கையை வரவேற்போம். சாட்சியுடன் மண் சட்டியில் பொங்கல் பொங்கலும் அலகுடை நீடலும் தங்குடை கீழ் காண்பல் அலகுடை நீட இன்பம் என்று நிரம்பி வழிந்திட இறைவனுக்கும் உழவர்களுக்கும் நன்றி கூறிடுவோம். அவ்வளோ கூட்டு மாறி இருக்கு. மகிழ்ச்சி பொங்கிட நிகழ்ச்சிக்கு கூடிய கண்ணிகள் இன்பத்தோடு பொங்கல் வைக்க பொங்கல் ஓசை ஒழிக்க ஜோடிய கூடிய எண்ணங்கள் புதுமை உத்திர வாழ்வு மகிழ்ச்சி நிறந்திர குடும்பத்தோடு கொண்டாடிடுவோம் பொங்கல் திருவாரடி. இன்னும் முடியல, இன்னும் டைம் இருக்கு. ஓ ஓகே. ஸோ எப்படி இருந்துச்சு மாதிரி நீங்கள் சொல்லுங்க, ஆனஸ்டாக சொல்லுங்க. ஓகே, ஹானஸ்டா சொல்லணும்னா ஜோ, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள்மா. அருமையான நிகழ்ச்சி, அருமையான ஒரு பாட்டு. எனக்கு எல்லாத்த விட அந்த இயற்கை காட்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகா அமைஞ்சிருக்கு. என்ன சொல்றது,
இயற்கை அப்படியே கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க. பொங்கல் அதுவுமா அந்த பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். அதை அந்த மாதிரி கொண்டுட்டு வந்ததுக்கு, அந்த காட்சிங்கெல்லாம் கொண்டுட்டு வந்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். பாட்டு அருமையா இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய வரணும், நீங்க இன்னும் நிறைய செய்யணும். அந்த பாட்டை எழுதுனதும் அதை கம்போஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோ தான் சொந்தமாக ஓகே, அவங்க பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நீங்க செய்யணும். நிறைய வாங்க, கொண்டுட்டு வாங்க, இன்னும் எடுத்துட்டு வாங்க. அடுத்து சித்திரை மாசம் வருது இல்லைங்களா, அதுக்கு ஒண்ணு போடுங்க. சரிங்களா? ஆமா. நிறைய வருது. அடுத்து நம்ம தமிழ் இது நிறைய வருது. ஒரு ஒரு இதுக்கும் ஒரு இது கொண்டுட்டு வாங்க. எல்லாம் நம்ம பாரம்பரியத்தை கொண்டுட்டு காமிங்க. சரிங்களா? உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. இன்னும் நிறைய நீங்க செய்யணும். நல்லா இருக்கு. இயற்கை காட்சிகள் அருமையா இருக்கு. பாடல் அற்புதமா இருக்கு. அந்த அந்த பொங்கலோட அந்த விஷயத்தெல்லாம் காமிச்சாங்கல்ல, ம். அந்த மாட்டு பொங்கல், கன்னி பொங்கல், அந்த வெரைட்டிஸ்லாம் காமிச்சாங்கல்ல, ஆமா, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த டான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அதுதான் சொல்றேன். நம்மளோட பாரம்பரியத்துல வந்து அப்படியே கண்ணுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. இது அப்படியே அழிஞ்சுக்கிட்டு வர்றது. இது அப்படியே நீங்க ஒண்ணு ஒண்ணா கொண்டுட்டு வாங்க. அடுத்து சித்திரை மாசம் வருது, அதுவும் நம்ம பாரம்பரிய இதெல்லாம் வருது, அதுலயும் கொண்டுட்டு வாங்க. இதே மாதிரி ஒண்ணு போடுங்க. கண்டிப்பா ரிச் ஆகும். ஓகே. அருமையா இருக்கு. வாழ்த்துக்கள்மா. இதை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் அண்ணன் சொல்லியிருப்பான்ல, ம். என் கூட உட்காந்து அந்த ஆடிஷன் பண்ணாரு ரமேஷ் ஆமா. அண்ணன் ஜோ, இவங்க 2 பேர் தான் உட்காந்து டைரக்ட் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ட் பண்ணாங்க. ஸோ செம்மண்ணா, ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நான் 0 எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த வீடியோ நான் பார்த்தேன். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனல் பேரை பார்த்துருக்கலாம். ஓகே, எஸ், ஒர்க் பண்ணியிருந்தோம். எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வி ஒர்க் இன் ஃபுல் ஃப்ளெட்ஜ்னு சொல்லலாமா, ஸ்டார்டிங் ஃப்ரம் மார்னிங் அன்டில் நைட் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லணும். இது வந்து டீம் ஒர்க் இல்லாமல் இது நடந்திருக்காது. அதாவது ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் பர்சன் தி கமிட்டட் as much as possible, as hard as possible சொல்லணும். அவ்வளோ எஃபர்ட் இருக்குங்க இந்த என்டையர் இதில். ஒரு டீம் அங்கே போனால் இன்னொரு டீம் இங்கே போவோம். அண்ட் தென் ஒரே நேரத்தில் வந்து 2 ஷூட்டிங் நடக்கும். அண்ட் தென் இது எல்லாத்தையும் வந்து ஒரு 1 டேல முடிக்கணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு. அண்ட் சர்ப்ரைசிங்லி அண்ட் பெர்ஃபெக்ட்லின்னு சொல்லலாமா, இதை வந்து முடிச்சிட்டோம், கரெக்டாக முடிச்சிட்டோம். அண்ட் அதுக்கு நல்லா ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Yeah. ஒரே நாள்ல நீங்க முடிச்சது வந்து ஒரு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அது மகன் வந்து சொல்லி இருந்தாரு. அதுல இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, இதுல மகன் வேலை செஞ்சிருக்காரு. ஆக்சுவலி என்னால வந்து அதை வந்து நேரடியா பாக்குறதுக்கு எனக்கு கொடுப்பன இல்லை. ஆனா அவரோட உழைப்பு இதுல நான் பார்த்தேன். எல்லாத்தோட உழைப்பும் இதுல நான் பார்த்தேன். இந்த ஒரு நாள் முடிக்கிறன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அது செஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அதுக்கு உங்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இந்த என்டையர் டீம் எல்லாருக்குமே, இதுல உழைச்சவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் எல்லாமே. ஏன்னா இந்த 1 டே சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏன் அந்த 1 டே நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம்னா, நீங்கள் பார்க்குற என்டையர் சீக்வன்ஸ் ஃப்ரம் அந்த மாடு சீனாக இருக்கட்டும், ட்ரோன் ஷாட்டாக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் திங் விச் இஸ் டுக்கன் இன் 1 டே, இட்ஸ் அ சிங்கிள் டே. ஸோ அது வந்து ப்ரீ பிளான்லாம் எதுவுமே இல்லாமல் அதை செஞ்சுருக்க முடியாது. வி டிஸ்கஸ் அ லாட், ஸ்பாட் டிஸ்கஷன் நிறைய நடந்துச்சு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பர்ஃபெக்டாக கொடுப்போம், அறகுறையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் வந்து இதில் இருக்குது. அதான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து சீன் பை சீன்ஸால் தெரியும் தவிர ஃபுல் அவுட்புட் எப்படி வருதுன்னு இப்போ வரைக்குமே எனக்கு தெரியாது. ஸோ போகிற கொதி பார்த்தீங்கன்னா வந்து ஜோ வந்து நடிக்க வச்சிருச்சு. ஸோ அது 2 பேர் வர வேண்டியது என்னென்னமோ சமாளித்து கடைசியில் வந்து ஒத்த சீனோட முடிச்சுக்கிட்டேன். அது ஒரு குட்டி கேமியோ, அவ்வளோதான். அதை தாண்டி ஐ லிட்டரலி என்ஜாய் அலாட். என்டையர் ஷூட்டிங் வந்து ஹோல் டே நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். அவ்வளோ கற்றுக்கிட்டோம். நிறைய பாண்டிங்ஸ் கிரியேட் ஆனிச்சு, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆனிச்சு. அண்ட் தென் அங்கே எந்த ஒரு சண்டை சச்சரவும் ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஸ்மூத்தாக தான் போணுச்சு. லைக் தே நோ, த டீம் நோ வி ஆர் இன் ப்ரெஷர், 1 டேல முடிக்கணும்னு. அந்த ப்ரெஷரை பொறுத்துக்கிட்டு அதை அழகாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ குடோஸ் டு என்டையர் டீம். அதனால தான் சொல்கிறேன், இவங்க இந்த ஒர்க் வந்து தி நீலி டு பி ஆனஸ்ட் ஃபார் மீ. அண்ட் இப்போ கொஞ்சம் லைட்டாக டெக்னிக்கல் பார்த்துடலாம். ஓகே, என் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எஸ் நல்லாவே இருக்குது. பட் கம் டு டெக்னிக்கல் பார்ட், விஷுவலி இஸ் நைஸ். நான் கண்ணால் பார்த்ததுனாலையும் இதுலேயும் சொல்கிறேன், விஷுவலி இஸ் நைஸ். பட் கலர் கிரேடிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமோ தோணுச்சு. பெட்டராக மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதை வார்ம் டோனாக காமிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு ஒரு ஃபீல். பிகாஸ் இட்ஸ் பொங்கல், ரைட்? ஸோ வி நீட் மோர் வார்ம்னஸ். வார்ம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, வார்ம் வெல்கம் சொல்லுவாங்கள்ல, அந்த வார்ம்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் அந்த வார்ம்னஸ் காமிச்சிருந்துருக்கலாமோன்னு ஒரு கேள்வி. பட் இது வந்து என்னோட சஜஷன் மட்டும்தான். ஓகே, பிகாஸ் எண்ட் ஆஃப் டே ஈச் கிரியேட்டர் ஹேவ் தியர் ஓன் ஐடியா. ஒரு கிரியேட்டருக்கும் ஒரு ஐடியா இருக்கும்.
நம்ம வந்து அதை வந்து இன்டரப்ட் பண்ண முடியாது. பட் வி கேன் சஜஸ்ட். என்னோட சஜஷன் அதுதான். அது இன்னும் கொஞ்சம் வார்மாக காமிச்சிருக்கலாம், கொஞ்சம் ஆரஞ்ச் வார்ம் டோனில் காமிச்சிருக்கலாமோ, அந்த கலர் கொரக்ஷன்ஸாக காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வெல்கமிங்காக இருக்கும்னு என்னோட சஜஷன் மட்டும் தான், தவிர தப்பு கிடையாது. ஓகேயா, இது நீங்கள் எப்படி வேணால் காட்டலாம். பிகாஸ் இவங்க ட்ரெய்லர் ஒன்று விட்டாங்கம்மா, அந்த ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து த்ரில்லர் ஜோனெலாம் ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே அழகாக கனெக்ஷனாக இருந்துச்சு. ஐ லவ் இட், ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் சில ஒர்க்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணி அதை வச்சுருக்காங்க, விச் இஸ் அதை நான் வந்து அங்கே நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். பார்க்கும் போதே வந்து நல்லா இருக்கு. ஏன்னா நான் அது அப்படி ஒரு அவுட்புட் நான் எதிர்பார்க்கல. ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பிளான் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்டார்டிங்ல ஒரு இன்ட்ரோ ஒரு வீடியோ வந்துச்சுல, அந்த எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்களே, அது அந்த மாதிரி ட்ரோன் ஷாட்ல வந்து அந்த ரவுண்ட் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்தோம். சொல்லும் போது ஓகே ஜோ இப்போ பண்ணலாமா எல்லாம் கேட்டு பார்க்க, ஜோ லைக் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, டைரக்டருக்கு பிடிச்சிருந்துச்சி, எடுத்தாங்க. என்னன்னா நான் அதோட அவுட்புட் நான் சரியா பார்க்கல. உண்மை அதுதான். இப்போ பார்க்கும் போது நீ பரவாயில்லப்பா, நல்லா தான்ப்பா இருக்கு, அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ வரைக்கும் பார்க்கல, அந்த இப்படிதான் வந்திருக்குன்னு தெரியாது. ஐடியா கொடுத்துறத சரிதான், அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொன்னோட சரிதான், தவிர அதோட அவுட்புட் நான் முழுசா பார்க்கல, இப்போதான் பார்க்குறேன். அது பார்த்துமே நல்லா தான் இருக்கு. நான் சீரியஸா தெரியல இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ அதனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஜோ அப்பயே சொன்னிச்சு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்ட்டு. பட் யா, நிறையவே இருக்கு. ஐ ரியலி என்ஜாய். இன்னொன்று, இந்த வீடியோவில் வந்து கேமரா ஒர்க்ஸ் எப்படி இருக்கு அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். பிகாஸ் நிறைய அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயத்தை வந்து அவங்க பூல் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரோன் ஷாட்லேருந்து எல்லாமே அதுக்கு வந்து கரெக்டான டைமில் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஷாட்லாம் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய எஃபர்ட் அதுலேயும் போட்டிருக்காங்க. அந்த கேமரா ஷாட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், விச் இஸ் டன் பை ஏஜி ஸ்டுடியோஸ். அண்ட் இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அந்த இவங்க வீடியோ நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா மேலே வந்து காட்டுறேன், கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் தரேன், தட்டி பாருங்கள், போய் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். இங்கேயும் என் சேனல்லையும் சொல்லலாம். அண்ட் பெஸ்ட்டுன்னதுன்னா அவங்க சேனலில் போயிட்டு வந்து உங்கள் ஆதரவு வந்து கொடுங்க. மறக்காமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி. அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்க வந்து தீபாவளி சொல்லிட்டு ஒரு வீடியோ சாங் பண்ணியிருக்காங்க, அதில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எனக்கு தரேன், தட்டி பாருங்கள். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த டீமோட நான் வந்து கொலாப் பண்ணி நிறையா செய்ய போகிறோம். அண்ட் கெஸ் வாட், வி ஆர் ஒர்க்கிங் ஆன் another ஆடிஷன் மூவி, நிறைய பிளானிங் வந்து வந்துக்கிட்டே இருக்க போது. இந்த டீம் நீங்கள் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸ், ஃபிலிம்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி கிராஃப்ட் சொல்லலாமா, இஸ் கோனா பி சம்திங் யூனிக், சம்திங் விச் ஐ கேன் சே லைக் குவாலிட்டியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அதை மேம்படுத்தி போயிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து நாங்கள் டவுன்கிரேட் ஆகலை, அடுத்த ஸ்டெப் போயிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. என் அம்மா சொல்கிற மாதிரி அந்த சித்திரை அதையே கொஞ்சம் போட்டு வைப்போம், வந்தாலும் வரலாம். ஸோ அட்வான்ஸாக நம்ம பண்ணி வச்சுருவோம். அதையும் நான் கண்டிப்பாக ஜோ கிட்ட நான் சொல்கிறேன். மக்களே, நம் மண்ணின் மைந்தர்கள், நிறைய இளைஞர்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு. அதை நம்ம தான் சப்போர்ட் பண்ணி அவங்கள வெளியில கொண்டுட்டு வரணும். வாய்ப்பு தயவு செய்து கொடுங்க. இளைஞர்களுக்கு நிறைய திறமை உள்ளவர்கள் இருக்காங்க, அதனால வாய்ப்பு கொடுத்து பாருங்க, வருவாங்க, இன்னும் நிறைய கொண்டுட்டு வருவாங்க, நிறைய செய்வாங்க. சரிங்களா? வாழ்க மண்ணின் மைந்தர்கள். அம்மா ஜோ, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க என்டையர் டீம் அண்ட் மிஸ்டர் ரமேஷ், உங்களுக்கு என்ன வாழ்த்துக்கள். யா, நல்லா இருக்கு, இன்னும் நல்லா செய்யுங்க, நிறைய செய்யுங்க. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், அடுத்த ஒரு புது வீடியோல பார்க்கலாம். பாய்.